இந்தியாவினுடைய மும்பாய் பிரதேசத்தை தலைமை பகுதியாக செயற்படுகின்ற சிண்டிகேட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது இந்தியாவினுடைய மும்பாய் பகுதியிலே இயங்கி வருகின்ற சிண்டிகேட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு இலங்கையிலே காணப்படுகின்ற முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களோடு தொடர்புகளை பேணி இந்த நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் வணிகத்திலே ஈடுபடுகின்றது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான புலனாய்வு அறிக்கையினை இந்திய புலனாய்வு திணைக்களம், அதாவது இந்திய புலனாய்வு உயர்மட்ட அமைப்புகள் இலங்கை அரசுக்கு தெரியப்படுத்தி இருப்பதான செய்திகள் ஊடகங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகமான கவனத்தினை குவிக்க வேண்டியிருக்கிறது இரண்டு தளங்களிலே. ஒன்று, இந்த போதைப்பொருள் பாவனை என்பது இந்த சர்வதேச அமைப்பினூடாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது சீர்குலையும். அந்த கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து வருகின்ற, அவர்கள் சமூக நலன்களை பேணிக்கொண்டு தங்களுடைய நலன்களையும் பேணிக்கொண்டு வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே இந்திய அரசு ஒரு மறைமுகமான யுத்தம் ஒன்றினை முன்னாள் போராளிகள் மீது திணிக்கிறதா என்கிற ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த சிண்டிகேட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பு தொடர்பாகவும் அறிய வேண்டியது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது.